அர்ஜுன். ஹாய், திவ்யா தானே? என்ன திவ்யா, நீங்க எதுவும் பேச மாட்டீங்களா? ஜூஸ் குடிக்கும்போது மட்டும் தான் வாய் திறப்பீங்களா? ஐயோ, அவ்வளோதான், போதுன்ற அளவுக்கு பேச ஆரம்பித்தோம். Could this be our destiny? Ooh, you and I together, holding on forever. You and me. All day I think about you. Love like this is so true. It's plain to see. ஒரு தடவை என் பர்த்டேக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணான். அன்னைக்கு அவனே ஒரு கவிதையும் எழுதி வாசித்தான். ரோசஸ் ஆர் ரெட், யூ ஆர் மை சீசி ஸ்ப்ரெட். அது மொக்கையாக தான் இருந்துச்சு, ஆனால் என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச பெஸ்ட் கிஃப்டாக தான். அர்ஜுன் கிட்ட பிடிக்காத விஷயம் அவன் சொல்கிறது தான் சரி, மற்றவங்க எல்லாரும் தப்பு. அவனும் நான் அப்செட்டாக இருந்தேன்னா வந்து சாரி கேட்டு எப்படியாவது என்னை சிரிக்க வச்சு பேக் டு நார்மல் கொண்டு வந்துடுவான். ஹாய் பேபி. குளிச்சுட்டு வாங்க. என்ன திடீர்னு வாங்க போங்கலாம்? கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமே இப்படி போய் குளிச்சுட்டு வாங்க. ஏ, ஆப்ஷன் ஏ தான். இல்லை, ஆப்ஷன் பி தான். Just you and me. Ooh. ஏய், பார்த்துட்டு இருக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட பேசுறது கம்மியாச்சு. Distance come between us. So hard to நல்லா இருக்காப்பா? நல்லா தான் இருக்கு. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா வா. அவங்க என்னை அட்மையர் பண்ணுறது கம்மியாச்சு. together. Now the stormy weather is making me feel like you are miles away. நீ சாப்பிடல? நான் உங்களுக்காக பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களுக்கு அப்ரிசியேஷன் கூட இல்லாமல் போச்சு. திவ்யா, எவ்வளோ நேரமா சமைக்கிறது? எனக்கு லஞ்சும் வேணாம், ஒன்றும் வேணாம். நான் வெளியில பார்த்துக்கிறேன். ஹே, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதையும் மீறி பாவம் எதுக்கு வெளியே சாப்பிடணும்னு ஆஃபீஸ்க்கு லஞ்ச் எடுத்துன்னு போய் கொடுத்தா கொண்டு வந்ததுக்கு ஒரு தேங்க்ஸோ இல்லை காலைல கத்துனதுக்கோ ஒரு சாரியோ கூட இருக்காது. அப்போல்லாம் எனக்கே என்னை பார்த்தா ஒரு முட்டாள் மாதிரி தெரிஞ்சுது. ஏன் காஞ்ச துணியெல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்க? எடுத்து மடிச்சு வைக்க வேண்டியதானே?